வணக்கம் நண்பர்களே. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரஞ்சன் கோகாய் இவரை கவர்மெண்ட் ராஜ்யசபா மெம்பராக நாமினேட் பண்ணாங்க. அதாவது ராஜ்யசபா எம்பியாக அவர் ஆக்குனாங்க. இப்போ இதை சார்ந்து நிறைய விவாதங்கள் இருந்திருக்கு. இது ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமாகவே ஆயிருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் இப்போ இருக்க கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ரஞ்சன் கோகாய் இவர் ஜட்ஜாக இருக்கும்போது இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கு சாதமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை டெலிவர் பண்ணார். அதுக்கு கைமாறாக தான் இப்போ இருக்க கவர்மெண்ட் இவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கியிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமே ஜட்ஜஸ்க்கு அரசியல் ரீதியான போஸ்ட்டை தர்றது சரியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ராஜ்யசபா நாமினேஷனை பற்றி பிரீஃபாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ராஜ்யசபா அப்படிங்கிறது மாநிலங்களவை, லோக்சபான்றது மக்களவை. ராஜ்யசபாவினுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 250 எம்பி. 250 எம்பிஸில் 12 எம்பிஸை பிரசிடென்ட் டைரெக்டாகவே நாமினேட் பண்ணலாம், நியமனம் பண்ணலாம். எலெக்ஷனில் இவங்க நிற்காம டைரெக்டாக இவங்களை பார்லிமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். இது காரணம் என்ன அப்படின்னா, நாட்டுக்கு ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் தேவை. ஒரு சில ஃபீல்டில் ஒரு சில பேர் எமினன்ட் பர்சன்ஸாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு சோஷியல் சர்வீஸ், லிட்ரேச்சர், ஆர்ட், இதெல்லாம் அவங்க எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. அப்போ இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் நாட்டுக்கு தேவை. இவங்களும் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வரணும், மக்களுக்காக பேசணும், விவாதம் பண்ணணும். எலெக்ஷன் இல்லாமல் இவங்களை உள்ளே கொண்டு வரணும். அப்போது இதுக்கு நாமினேஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டம் மூலமாக டைரெக்டாகவே இவங்களை பார்லிமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. இதுதான் அந்த நாமினேஷன் ப்ராசஸ். இந்த சிஸ்டம் மூலமாக தான் இப்போ ஜஸ்டிஸ் கோகாய் இவரையும் ராஜ்யசபாவில் எம்பி ஆக்கியிருக்காங்க. சரி, இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல் ரீதியான விமர்சனங்களை வைக்கிறாங்க. இப்போ இருக்க பிஜேபி கவர்மெண்ட் இவரை கைமாறா இவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. காரணம்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பாப்ரி மஸ்ஜித் வழக்கில் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இப்போ இருக்க ரூலிங் டிஸ்பென்சேஷனில் இருக்கவங்களுக்கு சாதகமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. சரி, இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட்டை பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. இதே போல் விமர்சனங்கள் வந்திருக்கு. உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி ரங்கநாத் மிஸ்ரா அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார். அவரை அன்னைக்கு தேதியில் காங்கிரஸ் பார்ட்டி என்ன பண்ணாங்கன்னா, இதே போல் ராஜ்யசபா மெம்பர் ஆக்கினாங்க. அப்பயும் இதே மாதிரி விமர்சனம் தான் வந்துச்சு. 1984 டெல்லியில் சீக்கியர்களுக்கு எதிராக ஒரு வன்முறை நடந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு 2000 பேர்கிட்ட இருந்தாங்க. இந்த வன்முறையை இன்வெஸ்டிகேட் பண்ணது யாருன்னா ரங்கநாத் மிஸ்ரா. இவர் தான் பண்ணார். இவர் தந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இருந்தது. அப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் சாதகமாக ரிப்போர்ட் கொடுத்துறாரு, அது கைமாறாதான் இவரை ராஜ்யசபா எம்பியாக ஆக்கினாங்கன்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வந்துச்சு. இந்த ரெண்டு மெயினான கட்சியை தாண்டி நடுவில் ஜனதா பார்ட்டி ரூல் பண்ணிச்சு இந்தியாவை 1970s. அவங்களும் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணாங்க. ஒரு ஜட்ஜை ஹெக்டேங்கிற ஜட்ஜை லோக்சபாவில் மெம்பர் ஆக்கினாங்க. அவங்க சப்போர்ட்டில் ஆக்கினாங்க. அப்போ இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸை எல்லா கட்சிகளுமே செஞ்சுருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இப்போ இந்த ராஜ்யசபா மெம்பர், லோக்சபா மெம்பரை தாங்கி மற்ற சில பொலிட்டிக்கல் போஸ்ட்லேயும் ரிட்டையர் ஆகிட்டு வர ஜட்ஜஸை ஒரு சில கவர்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ரீசெண்டாக சீஃப் ஜஸ்டிஸ் சதாசிவம் அவரை பார்த்தீங்கன்னா கேரளாவோட கவர்னர் ஆக்கினாங்க. அப்போ இந்த பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி நேற்று நடக்கிறது இல்லை, அந்த காலத்துலேருந்து நடந்துக்கிட்டு தான் வரும். சரி, இது சரியா தப்பா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்பாயின்ட் பண்ணது லீகல் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அது ப்ராப்பரா இம்ப்ராப்பரா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஜென்ரலாக நம்ம ஜுடிஷியரி எடுத்துட்டோம்னு வைங்க. ஜுடிஷியரிங்கிறது நீதித்துறை. நீதித்துறையில் யார் இருப்பா? நீதிமன்றங்கள் இருக்கும், நீதிபதிகள் இருக்கும். இந்த நீதித்துறையை நம்ம அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா, ஒரு இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷனாக வச்சிருக்கு. இண்டிபெண்டன்ட் சொல்லும்போது இதுக்குள்ளே வேற யாரும் உள்ளே நுழைய மாட்டாங்க. இதுக்குன்னு தனி அதிகாரம் இருக்குது, இதுக்குன்னு ஒரு தனி புனிதம் இருக்குன்னே சொல்லலாம். இது காரணம் என்னன்னா, இந்த அரசியலில் இருக்கக்கூடியவங்க, எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கக்கூடியவங்களோ, அதாவது நாட்டை ஆளக்கூடியவங்களோ, லெஜிஸ்லேச்சரில் இருக்கக்கூடியவங்களோ, அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடியவங்களோ, இவங்க ஒரு தப்பை பண்ணால் கூட தட்டி கேட்கக்கூடிய உரிமை யார்கிட்ட இருக்குன்னா நீதிபதிகள் கிட்ட தான் இருக்குது, நீதிமன்றம் கிட்ட தான் இருக்குது. அது இல்லாமல் அரசியலமைப்பு சார்ந்து ஒரு சந்தேகம் வருது, பிரச்சனை வருதுன்னா கூட இதை இன்டர்பிரட் பண்ணி சரி எது தப்பு எதுன்னு சொல்கிற அதிகாரம் கூட பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி கையில் தான் இருக்குது. அப்போ சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு நாட்டினுடைய தடை எழுத்தே ஜுடிஷியரி கிட்ட தான் இருக்குது. அப்போ இந்த காரணத்தால் தான் இந்தியாவுடைய ஜுடிஷியரி பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்குது. இது உள்ள யாரும் உள்ளே நுழைய முடியாது. இப்போ ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் கூட யார் பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் ஜட்ஜஸே தான் பண்ணுவாங்க. கொலீஜியம் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஜட்ஜஸ்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி கவர்மெண்ட்டோட அவங்க கொஞ்சம் இது பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஜட்ஜஸ் அவங்களே தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஒரு சில வருஷம் முன்னாடி கவர்மெண்ட் என்ன ட்ரை பண்ணாங்கன்னா, அந்த கொலிஜன் சிஸ்டமை கேன்சல் பண்ணி கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணாலும் ஒரு சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த சிஸ்டம் செல்லாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. அப்போ எல்லாமே என்ன புரிஞ்சுக்கணும், ஜுடிஷியரிங்கிறது இந்தியாவில் எப்பயுமே இண்டிபெண்ட்டாக தான் இருக்கணும். அதுக்குன்னு தனி அதிகாரம் இருக்கணும். பயம் இல்லாமல் அதை செயல்படுறதுக்காக இந்த இண்டிபெண்டன்ஸை நாம்
அரசியலமைப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு. அப்போது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, நீதித்துறையினுடைய தனித்துவம் அப்படிங்கிறது நம்ம அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் நம்ம எல்லாருமே உணரணும். அப்போது அந்த ஜட்ஜை போஸ்ட் ஆக்குப்பை பண்ணுறவர் எப்படி இருக்கணும்னா ரொம்ப க்ளீனாக இருக்கணும், ரொம்ப பியூராக இருக்கணும். அவர் மேலே நாளைக்கு ஒரு சந்தேகமே உருவாயிடக்கூடாது. இதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். இப்போது ஒரு ஜட்ஜ் ரிட்டையர் ஆகி வந்ததுக்கு உடனேயே அவரை ஒரு அரசியல் போஸ்ட்டில் உட்கார வைக்கிறாங்கன்னா என்ன ஆகும்? நேச்சுரலாக மக்களுக்கு சந்தேகம் வருமா? அப்போது ரஞ்சன் கோகாய் நேற்று சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கும்பொழுது மக்கள் நாம் அவர் எப்படி பார்த்துருப்போம்? சீஃப் ஜஸ்டிஸாக பார்த்துருக்க மாட்டோம். அவர் தான் சுப்ரீம் கோர்ட்னே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அவர் தான் ஜுடிஷியரினே நம்ம பார்த்துருப்போம். அப்போது அவர் ரிட்டையர் ஆனதுக்கு உடனே அவர் ஒரு எம்பி ஆக்குறாங்கன்னா நேச்சுரலாக மக்களுக்கு மேலே ஒரு சந்தேகம் வரும். அப்போது இது நேச்சுரல் தான். அப்போது இந்த மாதிரி ஒரு சந்தேகத்துக்கு வழி தராமல் இருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுடைய ஒரு டியூட்டி. ஜென்ரலாக கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒருத்தர் ஒரு போஸ்ட்டில் இருக்கும்பொழுது அந்த போஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நாளைக்கு வரக்கூடிய ஒரு ஆதாயத்துக்காக போஸ்ட்டில் இருக்கும்போது ஒரு சில பேருக்கு ஒரு சில ஃபேவர்ஸை செய்வார். அதான் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேலைக்கும் கவர்மெண்ட் வெளியே இருக்கக்கூடிய ஒரு சில ஆதாயத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட் தான் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ இந்த ஜட்ஜஸ் மட்டும் இல்லாமல் நிறைய சிவில் சர்வன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எல்லாருமே இல்லை, ஒரு சிலர் நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நமக்கு சில போஸ்ட்டு நமக்கு வரும், அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நம்ம ஒரு சில விஷயத்த பண்ணலாம். இப்போ ஜட்ஜாக இருந்தோம்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் அளிக்கலாம் அப்படின்னு இவங்க செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஜென்ரலாக நம்ம ஜுடிஷியரியில் எடுத்துக்கிட்டோம்னா நீதிமன்றத்தில் வரக்கூடிய நிறைய கேஸ் யார் இன்வால்வ் ஆகிருப்பாங்கன்னா கவர்மெண்ட்டே ஒரு லிட்டிகண்டாக இருப்பாங்க, கவர்மெண்ட்டே அதில் ஒரு ஆளாக இருப்பாங்க. அப்போது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை மற்ற ஜட்ஜஸே இதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நான் சொல்ல ஜுடிஷியரியே இதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆபத்து நாளைக்கு வந்துடக்கூடாது, இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இது வந்து நடைபெறக்கூடாது. இப்போ இதே போல் ரிட்டையர் ஆனதுக்கு உடனே கவர்மெண்ட் போஸ்ட்டில் அப்பாயின்ட் பண்ணதான் நாளைக்கு வரக்கூடிய ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஜட்ஜ்மெண்ட்ஸ் அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு ஆபத்து இருக்குது. இதில் ஒரு வேடிக்கையான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 1.5 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அப்போ இதே ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகாயும் இன்னும் ஒரு 3 ஜட்ஜஸும் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தினாங்க. அதில் ரஞ்சன் கோகாய் அவர் என்ன பேசினார்னா ரொம்ப ஆவேசமாக பேசினார். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜுடிஷியரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கம் இருக்குது, எங்களால் இண்டிபெண்டண்ட்டாக செயல்பட முடியல, தைரியமாக எங்களால் செயல்பட முடியல, கவர்மெண்ட் எங்கள் மேலே அழுத்தத்தை அளிக்குதுன்னு இவர் தான் சொன்னார். அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார், ஜட்ஜஸ்க்கெல்லாம் ஒரு கூலிங் ஆஃப் பீரியட் இருக்கணும், ரிட்டையர் ஆனதுக்கு உடனே ஒரு வருஷமோ 2 வருஷமோ இவங்களை எந்த ஒரு போஸ்ட்லையும் உட்கார வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதே இவர் தான். ஆனால் என்ன ஆச்சரியம்னா இப்போ இவரே இந்த போஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ ரிட்டையர் ஆனதுக்கு உடனே இந்த போஸ்ட்டை இவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொன்னதும் இவர் தான், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது இவர் தான். ஆனால் அந்த இதே போல் ஒரு போஸ்ட்டையே இவரே எடுத்திருக்காரு. இப்போ இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலிங் ஆஃப் பீரியட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 இயர் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டரில் வேலை செய்யக்கூடாது, ஒரு வருஷம் கூலிங் ஆஃப் பீரியட் எடுக்கணும். இது காரணம் என்ன, நான் சொன்ன இதே கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஏன்னா இவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நாளைக்கு ரிட்டையர் ஆகி ஒரு ப்ரைவேட் செக்டர்கிட்ட நம்ம போய் வேலைக்கு சேரலாம் அப்படின்ற ஆதாயத்துக்காக சர்வீஸில் இருக்கும்போது ஒரு சில ஃபேவர்ஸை இவங்க ப்ரைவேட் செக்டருக்கு செஞ்சிடக்கூடாது அப்படின்ற காரணத்தால் தான் ஒரு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் 1 வருஷம் இவங்க எங்கேயுமே வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஒரு கூலிங் ஆஃப் பீரியட் வைக்கிறாங்க. இப்போ இதே போல் கூலிங் ஆஃப் பீரியடை நம்ம ஜுடிஷியரிக்கும் வைக்கலாம். இதை மினிமம் ஒரு 2 இயர்ஸ் வைக்கலாம்னு சொல்லி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னது போல் வேடிக்கையான விஷயம்னா ரஞ்சன் கோகாய் அவரே அதை பேசினார், அவர் வாயாலே அதை சொன்னார், ஒரு கூலிங் ஆஃப் பீரியட் வைங்க அப்படின்னு சொன்னதே அவர் தான். அப்போது குறைஞ்சது ஒரு 2 வருஷம் ஒரு கூலிங் ஆஃப் பீரியடை ஜுடிஷியரிக்கு வைக்கிறது சரியானதாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். நன்றி.